பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி இந்தியா முழுவதும் இந்த டீலிமிட்டேஷன் பில் என்ன ஆக போகிறது என்றுதான் பலருடைய கேள்வியா இருக்கு. நேற்றைய தினம் திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ரொம்ப காட்டமா காங்கிரஸை விமர்சித்து பேசியிருக்கிறாரு. காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? தொகுதி மறுவரையறை அது முதல்ல கொண்டு வரும்போது ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னா, அதில் ஃபேர் டீலிமிட்டேஷன் இல்லைங்கிறது தான். அதாவது நம்மளோட அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, ஜனத்தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் மறுவரையறை. அப்போ 71 அதுக்கு ஒரு ஃப்ரீஸ் கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு ஒரு 25 இயர்ஸ் ஒரு ஃப்ரீஸு. ஸோ சுதந்திரம் ஆனதுலேருந்து எம்பிக்களின் எண்ணிக்கை மாறலை. நம்ம நாடு எம்பிக்கள் அடிப்படையிலான நாடு. அதாவது நம்மளோட எலக்டோரல் மேப் அது எம்பி அடிப்படையில். இந்தியா முழுவதும் எம்பி தொகுதிகள், எம்பி தொகுதிகளுக்கு கீழே எம்எல்ஏ தொகுதிகள், எம்எல்ஏ தொகுதிகளுக்கு கீழே உள்ளாட்சி அமைப்புகள். இப்படி தான் இந்த சிஸ்டம் இப்படி தான் இருக்குது. இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அதிகப்படியான மக்கள் பிரதிநிதிகள் தேவை. என்ன அது ரொம்ப செலவாகுங்க. ஏற்கனவே 500 சொச்ச எம்பிக்கே இவ்வளோ செலவுனா 800 சொச்ச எம்பிக்கு எவ்வளோ செலவாகும்? இந்த ஒரு கேள்வியை நீங்கள் வைத்தா, அப்போ நம்ம மாவட்டங்களை எவ்வளோ கூட்டியிருக்கோம் இந்தியா முழுவதும்? தமிழ்நாட்டே எடுத்துக்கலாம். எங்களோட ஸ்கூல் டேஸில் மொத்த மாவட்டம் 13 தாங்க. தருமபுரி தான் அப்புறம் சேர்ந்து 14 ஆச்சு. இன்றைக்கி எத்தனை மாவட்டங்கள்? 38 கிட்டத்தட்ட. இந்தியா முழுவதும் எவ்வளோ மாநிலங்கள் பிரிச்சிருக்கிறோம்? எவ்வளோ யூனியன் டெரிட்டரி எவ்வளோ கூட்டியிருக்கோம்? அப்போ அதுக்கான செலவு என்ன? மக்கள் தொடர்புக்கு தான். மக்கள் மாவட்ட தலைநகர்களோடு தொடர்பு வைப்பதற்கு அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும். ஒரு காலத்துலங்க மதுரைக்கு ராம்நாடுக்கு சேர்த்து ஒரே இடத்துல தான் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும். எங்கள் ஃபாதருங்களாவே ராம்நாடு கலெக்டர். ஆனால் ஒரு மதுரையில் தான் வேலை வைப்பார். மதுரை கலெக்டர் ஆஃபீஸு, ராம்நாடு கலெக்டர் ஆஃபீஸு ஒரே வளாகம். அப்படின்னா ராமநாதபுரத்துலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எப்படி வர முடியும்? வாய்ப்பே இல்லைங்களே. அப்போ நம்ம நிறைய மாவட்டங்கள் பிரித்தோம். அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக போச்சு. இந்த கான்செப்ட் நீங்கள் எம்பி தொகுதிகளுக்கும் பண்ணித்தானே ஆகணும், வேறு வழியே இல்லையே. இப்போ நம்மளோட எம்பி தொகுதி எம்பி யாருன்னு பெரும்பாலும் கீழ்மட்டத்துக்கு தெரியாமலே போயிடும். மேலே தெரியுங்க, கீழே தெரியாது. கிராமப்புற தொகுதிகள் உள்ள எம்பி தொகுதி இன்னும் மோசம். எம்பி முகத்தை கூட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எக்ஸ்பென்சஸ் எம்பி அடிப்படையில் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக நம்மளோட தொகுதி மேம்பாட்டு நிதி. அப்போ இல்லைங்க, எம்பின்னா என்ன? அவர் சட்டங்களை பற்றி விவாதிக்க வேண்டியவர் தானே. அவர் எதுக்கு தொகுதி மக்கள் இல்லை தொகுதியோட அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை கவனிக்கணும்? இந்த கேள்வி எழுப்புனீங்கன்னா, பிற நாட்டு பாராளுமன்றத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. பிற நாட்டு பாராளுமன்றங்களில் அது சட்டமன்றம், சட்டம் இயற்றுதல், ஃபெடரல் லாஸு இப்படி தான் போகும். இப்போ அமெரிக்கன் பாராளுமன்றம்னா ஃபெடரல் லாஸ் தான், ஃபெடரல் சட்டங்கள். கீழே கவுண்டி அமைப்புகள் இருக்குது. அவங்க லோக்கல் ப்ராப்ளம் பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு பவர்ஸ் கூட. இங்கே நமக்கு அப்படியான ஒரு நிலைமை இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. அப்போ எம்பிக்களுக்கும் தொகுதி பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. எம்எல்ஏக்களுக்கும் அந்த கட்டாயம் வந்துடுது. அதே மாதிரி நம்மளோட உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் வந்துடுது. அப்போது 1952 இன்றைய வரைக்கும் எம்பி எண்ணிக்கை 1ன்னு இருக்கிறோம். அதை நம்ம மாற்றணும், அவசியமாகவே மாற்றணும். இப்போ மாற்றணும்னு வரும்போது என்ன அடிப்படையில் மாற்றுறதுங்கிறது கேள்வி. ஜனத்தொகை அடிப்படையில் தான் அப்படின்னு அரசியல் சாசனம் சொல்லுது. அப்படின்னா ஜனத்தொகையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய மாநிலங்கள் சவுத்து ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா பாராளுமன்றத்தில் நம்மளோட சவுத்து பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும், தமிழ்நாடு பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும். இந்த பிரச்சனை வரும்போது போன முறை நம்ம அதை தோக்கடிச்சிட்டோம். சரியான தீர்வு மோடி அரசு வைக்கலை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் பில் வரல, மசோதா வரல. ஆனால் என்ன சொல்லப்படுகிறதுனா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாங்க எம்பி எண்ணிக்கை கூட போகுது. அதாவது ப்ரொபோர்ஷனேட் ப்ரோரேட்டா, இந்த டிஃப்ரென்ஸ் தான் இதில். ப்ரொபோர்ஷனேட்னா ஜனத்தொகைக்கு ஏற்ப, ப்ரோரேட்டானா எல்லாருக்கும் ஒன்று தான். எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னா, உதாரணமாக 50% கூட்ட போகிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு 50% எண்ணிக்கை கூடும், உத்தரப்பிரதேசத்துக்கு 50% எண்ணிக்கை கூடும். உத்தரப்பிரதேசக்காரங்க அதை ஒத்துக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையான முயற்சி பிஜேபி அரசு செய்யுது. அப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன்னா எல்லாருக்கும் உயர்ற அளவுக்கு நமக்கும் உயர்ந்தா அது நமக்கு நல்லது தான் ஃபேர் டீலிமிட்டேஷன். அப்படியெல்லாம் இல்லைங்க, அரசியல் சாசனப்படி தான் உயர போகுது அப்படின்னா நம்ம அதுக்கு நோன்னு சொல்ல போகிறோம். இதுதான் இப்போ இருக்கிற இஷ்யூ இதுதான். பில்லு வரல.
இப்போ ஆக்சுவலாக டைமில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க, நாளைக்கு நாளை கழிச்சு வரைக்கும் தான் நமக்கு ஷெடியூல் இருக்குது, பாராளுமன்ற ஷெடியூல் இருக்குது. பில்லு வரல அப்படின்னா எப்படி இதை கொண்டு வர போகிறாங்களா இல்லையா, அந்த கேள்விக்கு விடை வந்து பிஜேபி அரசு தான் செய்யணும். ஆனால் அவங்க எடுக்கிற அந்த நடவடிக்கைகளை பார்த்தா கொண்டு வந்துருவாங்கன்னு நம்பப்படுகிறது. அப்படின்னா ஒரே வழி சிறப்பு கூட்டம் கூட்டுறது தான். ஒரு 2 நாள் ஷெடியூலு, லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் சேர்த்து கூட கூட்டலாம். ஏன்னா டோட்டலாக என்டையர் இந்தியாவே இதில் மாறிடும். அப்போ அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். பாராளுமன்ற கூட்டத்தொடரை சிறப்பாக கூட்டி விவாதிக்க வேண்டும். இப்படியான வரும்போது காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னா, இது வரைக்கும் அவங்களும் ஃபேர் டீலிமிட்டேஷனில் தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க வந்து தாவேகா கூட்டணி வந்த பிறகு அவங்க இதை வந்து எதிர்க்கிறாங்க. இப்போ உதாரணமாக ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர், அவர் ஃபேர் டீலிமிட்டேஷன் இப்போ கூட சமீபத்தில் கூட சொல்லிட்டாரு. இப்போ கர்நாடகா அது எப்படி டீலிமிட்டேஷனை எதிர்க்கும்? காங்கிரஸ் பலமாக இருக்கிற மாநிலங்கள், இப்போ உத்தரப்பிரதேசம் நாளைக்கு தேர்தல் வரப்போகுது, எம்பி எண்ணிக்கை கூட போகுதுங்க, எம்எல்ஏ எண்ணிக்கை கூட போகுது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுமா? அப்போ காங்கிரஸ் வந்து அந்த இரட்டை வேடம் போடுகிறதுங்கிற அந்த குற்றச்சாட்டு சரிதான், அப்படிதான் நானும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி, அதே பிற மாநிலங்களுக்கு வேற நீதின்னு அவங்க கடைபிடிக்கிறாங்க. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்லி இருக்கிறாரு, இந்த மசோதாவை நிறைவேற்ற போதிய ஸ்ட்ரென்த் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு. அது ஒரு பக்கம் பார்க்கும்போது, இன்னொரு புறம் முன்னாள் எம்பி கனிமொழி என் சோமு அவங்க சொல்லிருக்காங்க, அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. 2 பாயிண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இது திமுகவால் தான் நிறைவேறுமா அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்கிறதா? பிஜேபி அரசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 எம்பி எண்ணிக்கை தேவைங்க. அப்போ வெறும் 30 எம்பி அதை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு போக முடியாது. மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னொரு 10 இல்லை 6 எப்படி ஏதோ ஒரு நம்பர் வேணும். ஏன்னா பாராளுமன்றத்துக்கு யாராவது வர முடியாமல் போயிட்டாலோ, ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வாஜ்பாய் அரசே கவுந்து போச்சுங்க ஒரு காலத்தில். முக்கியமான தீர்மானம் வரும்போது அப்போ இலட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு ஏதோ உடல்நல பிரச்சனை, அவர் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு, அதுக்குள்ளே தீர்மானம் ஓட்டு கூடப்பட்டு விட்டது, தோற்று போச்சு ஒரு ஓட்டில். பெரிய சர்ச்சையாக இங்கே தமிழ்நாட்டில் மாறுச்சு. அப்போ யாருமே வந்து கரெக்டாக இத்தனை நம்பர்னு வச்சுக்கிட்டு போக மாட்டாங்க, கூடுதலாக எதிர்பார்ப்பாங்க. அந்த கூடுதலாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய இடம் வந்து திமுகட்ட இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு 20க்கு மேலே இருக்காங்க, ராஜ்யசபா சேர்த்தா இன்னும் கூடும். அப்போ திமுக ஆதரவு தேவை அப்படின்னு பிஜேபி நினைக்குது. திமுக அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரைஸு கண்டிப்பாக அது எதிர்பார்க்கும். பொலிட்டிக்கல் ப்ரைஸோட ஒரு பகுதி நிறைவேறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எஃப்சிஆர்ஏ வந்து இந்த பில்லில் இந்த இதில் வரல. அப்போ பார்லிமெண்ட் ஸ்பெஷல் கமிட்டிக்கு தான் அனுப்ப போகிறோன்னு சொல்கிறாங்க இப்போ. ஸோ இப்போதைக்கு எஃப்சிஆர்ஏ ப்ரொவிஷன், திருத்தப்பட்ட எஃப்சிஆர்ஏ நடைமுறைக்கு வராது. அது திமுக எதிர்பார்த்த பொலிட்டிக்கல் ப்ரைஸு. ஸோ அதை கொடுத்து இந்த இடத்துல திமுக ஆதரவை வாங்குவதற்கான முயற்சி பிஜேபி மேற்கொள்ளும் போது தமிழ்நாட்டில் பிஜேபியோட கூட்டணி, திமுக வந்து மதசார்பற்ற கொள்கையிலிருந்து விலகி போகுது, இந்த மாதிரியான அரசியல் விமர்சனம் வரும், கண்டிப்பாக வரும். அதை அவங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். அதை தவிர்ப்பதற்கு அல்லது அதை வந்து கொஞ்சம் மடைமாற்றுவதற்கு அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பர்களே ஒரு ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் இதுங்க இது, ஆங்கில அரசியல் விற்பனர்களோட கருத்து. அண்ணா வந்து அதை தமிழ் படுத்தினாரு. அரசியலில் நிரந்தர நண்பர்கள் கிடையாது, நிரந்தர எதிரிகள் கிடையாது. அதுக்கு அடுத்த ஒரு லைன் இருக்கு, நிரந்தர குறிக்கோள் தான் இருக்குன்னு. பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட், நோ பெர்மனன்ட் ஃப்ரெண்டு, நோ பெர்மனன்ட் எனிமி, பட் பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ எல்லா கட்சிக்கும் சாதகமான ஒரு விஷயம் வரும்போது அவங்க வந்து ஒரு உறவு வைக்கத்தான் செய்வார்கள். முன்னோடியாக முதலமைச்சர் விஜய் கூட்டின டீலிமிட்டேஷன் கூட்டத்தை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து புறக்கணிச்சிருச்சு. விஜய் அந்த கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் முக்கியமானது என்னன்னா, டீலிமிட்டேஷன் தேவையில்லைன்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரணுங்கிறது. ஆனால் அந்த தீர்மானம் கொண்டு வர மாதிரி இப்போதைக்கு நமக்கு தெரியல. ஸோ தாவேகாவுக்கும் அந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் கூட்டிய அந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் வந்து ஒரு பெரிய அளவு எதிரொலியா ஏற்படுமா நாடாளுமன்றத்துல? அதை எப்படி பாக்குறீங்க? அது பெரிய அளவுக்கு வராது இல்லைங்க. ஏன்னா தாவேகாட்ட எம்பி ஸ்ட்ரென்த்து கிடையாது. மொத்தம் ஒரு 20 எம்பி வந்திருக்காங்க, லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து. அடிப்படை தவறு வந்து கட்சி தலைவர்கள் மூலமாக தான் எம்பிக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கணும். ஏன்னா நம்ம ராஜ்யசபா எம்பிக்கு அழைப்பு விடுக்கிறோம், ராஜ்யசபா எம்பிக்கு தொகுதி கிடையாது, கட்சியாக பார்த்து நியமனம் தான், அது நாமினேட்டட் போஸ்ட் தான். தொகுதியோ இல்லை தொகுதி மக்கள் அந்த கான்செப்ட் ராஜ்யசபா எம்பி கிடையாது. இப்போ சிதம்பரம் அட்டன் பண்ணார், அவருக்கு எந்த தொகுதி இருக்குது? இப்போ இந்த குழப்பம் வரும்போது நம்ம கட்சி தலைமை மூலமாக போகிறோம். அதாவது கட்சி
தலைமை எடுக்கிற முடிவு அல்லது கட்சி எடுக்கிற நிலைப்பாடை தான் எம்பி பிரதிபலிக்க முடியும். அப்போ அடிப்படையில் அந்த கூட்டம் கூட்டின விதமே தவறுன்னு ஆகிப்போச்சு. நம்பர் ஆஃப் எம்பிஸும் பத்தலை. ஸோ முதலமைச்சர் விஜய் கூட்டிய கூட்டம் வந்து அது தோல்வின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அதாவது டீலிமிட்டேஷன் பில்லு வேற வரல. உண்மையிலே என்ன ஷரத்துன்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே அது தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த போகிறதுங்கிற குற்றச்சாட்டு நம்ம வைக்க முடியாது. ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டை வைத்து தான் முதல்ல வந்து நம்ம டீலிமிட்டேஷனுக்கு எதிராக வந்து அந்த நம்ம நடந்து ஓட்டளித்து அது தோக்கடிச்சிருக்கிறோம். இப்போ திருப்பி வந்து அதே மாதிரியான தவறை வந்து பிஜேபி செய்யாது. அப்போ எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது தான். தமிழ்நாட்டில் எம்எல்ஏ எண்ணிக்கை கூடும், அதை மறுக்க முடியுமா? அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி தானே முடிவு எடுக்க முடியும். அப்போ முன்கூட்டியே வந்து விஜய் டீலிமிட்டேஷன் கூட்டும் போது அது காங்கிரஸ் கட்சி காட்டிய தவறான பாதைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதே மாதிரியான ஒரு கூட்டத்தை அப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி போட்டிருக்கணும்ல. கர்நாடக முதலமைச்சர் டீலிமிட்டேஷன் வரப்போகுது, அது ஆபத்தானதுன்னா அவர் ஏன் வந்து கர்நாடக எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டலை? இப்போ காவிரி பிரச்சனைக்கு அவர் கூட்டத்தை கூட்டுறாரு. எல்லா கர்நாடக எம்பிக்களையும் டெல்லியிலேயே போய் முதலமைச்சர் சந்திக்கிறாரு. பாசிட்டிவ் ஸ்டெப்பு அவங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். நம்ம அந்த ஸ்டெப்பை கூட இங்கே எடுக்கலை. ஆனால் டீலிமிட்டேஷனுக்கு இங்கே எம்பி கூட்டம் போடுறோம். அப்போ தெலுங்கானாவில் ஏன் வந்து காங்கிரஸ் முதலமைச்சர் வந்து அவங்க எம்பி கூட்டத்தை போடலை? காங்கிரஸ் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதே இல்லை. இப்போ ராகுல் காந்தி இங்கே வந்து டீலிமிட்டேஷன் ஆதரவு கொடுத்தா எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எட்டப்பர்கள்னா இங்கே தமிழ்நாட்டில் எட்டப்பர்கள் துரோகம் அப்படிங்கிறதே அவங்க எதுக்குறாங்கங்க. பாளையக்காரர் எட்டப்பர் வம்சாவளின்னு இன்னும் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி எங்களை நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னா அவங்க எப்போதுமே அதை எதுக்குறாங்க. எட்டப்பர்னு நீங்கள் உதாரணமே காட்டாதீங்கன்றாங்க. ஏன்னா இங்கே தமிழ் வழக்காற்றில் வந்து எட்டப்பர்னா துரோகம்னு ஆகி போயிடுது. இவர் யாருக்கு துரோகம்னு சொல்கிறார்? ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு துரோகம்ன்றாரா? அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை எம்பின்னு எங்கே சொல்லியிருக்காங்க? எத்தனை எம்எல்ஏன்னு எங்கே சொல்லியிருக்காங்க? போன தடவை வந்து பல காரணங்களால் நம்ம எதிர்த்தோம். இந்த முறை நமக்கு சாதகமாக வந்தால் நம்ம ஆதரிக்க போகிறோம், அவ்வளோதானே பாயிண்ட்டு. பாதகமாக வந்தால் எதுக்கு போகிறோம்? இது எதுக்கு ராகுல் காந்தி இதை எட்டப்பத்தனத்தோடு முடிச்சு போடணும்? ஏன் துரோகத்தோடு முடிச்சு போடணும்? அப்போ காங்கிரஸ் செய்தது அது எட்டப்பத்தனம் இல்லையா? எதுக்கு அவங்க தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? விஜய் அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியது மாநில நலன் சார்ந்ததுன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல அன்புமணி ராமதாஸ் சொன்னது போல காங்கிரசின் அழுத்தத்தால் கூட்டப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்? நான் அன்புமணி ராமதாஸ் சொல்ற அதே கருத்தாக நான் நினைக்கிறேன். காங்கிரஸின் அழுத்தம் இருக்கு. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் ஆளுகிற பக்கத்து மாநிலங்களில் அவங்க கூட்டத்தை கூட்டலையே. அப்படி எல்லாரும் கூட்டத்தை கூட்டியிருந்தாங்கன்னு வைங்க, நம்ம வந்து சவுத்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லித்தான் தமிழ்நாட்டில் எதிர்த்தோம். இன்னும் சொல்ல போனால் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூடிய கூட்டத்தில் சவுத் சிஎம்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் சதர்ன் ஸ்டேட்டோட எல்லா முதல்வர்களும் வந்தாங்க. அப்போ அதே மாதிரி இப்போ அவங்க சவுத்தில் வந்து தனித்தனியாக கூட்டம் போட்டிருந்தா அது வேற விஷயங்க. அப்படியே அவங்க போடவே இல்லை. அப்போ காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலைப்பாடு, பிற மாநிலங்களுக்கு ஒரு நிலைப்பாடு. இப்போ அதே தானே காவிரி பிரச்சனையும் அதே தானே அவங்க செய்கிறாங்க. கர்நாடக அரசுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்துருக்கா? ராகுல் காந்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? தண்ணி கொஞ்சமாவது விடுங்க, மே மாதத்துலேருந்து கொடுக்க வேண்டிய நிலுவை இருக்குங்க இன்னமும், அது கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கல? குறைஞ்சபட்சம் போர்வெல் ரீசார்ஜுக்காவது பயன்பட்டு இருக்குமே. அப்போ தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ அதை வந்து செய்வதற்கு காங்கிரஸ் கட்சி மறுக்கிறது. அதே நேரத்தில் வந்து அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்குது. தாவேகா வந்து இந்த அழுத்தத்துக்கு பணிஞ்சிருக்க வேண்டியதே இல்லைங்க. காங்கிரஸ் கட்சியோட ஆதரவே இல்லாட்டாலும் தாவேகா அரசுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. காரணம் என்னன்னா, பிற கட்சிகள் தேர்தலுக்கு தயாராக இல்லை ஒன்று. இன்னொன்று, இப்போ அசம்பிளி ஸ்ட்ரென்த் வேற குறைஞ்சி போச்சு. இப்போ அவங்க கையில் காங்கிரஸ் தவிர்த்து எம்எல்ஏக்களை எண்ணி பார்த்தாலே அவங்களுக்கு போதுமான மெஜாரிட்டி இருக்குது. எதுக்காக காங்கிரஸ் கட்சி காட்டுற தவறான பாதையில் அவங்க போகணும்? நாளைக்கு பில் வந்த பிறகு தாவேகா முடிவு எடுத்துக்க வேண்டியதானே. அப்படின்னா தாவேகாவுக்கு ஒரு விஷயம் இடிக்குதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒருவேளை டீலிமிட்டேஷன் பில் வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா தொகுதி மறுவரையறை செய்யணுங்கிற நிலைமை வரும்போதுங்க இடைத்தேர்தலே வராது. எந்த இடைத்தேர்தலும் இந்தியா முழுவதும் வர முடியாது. ஏன்னா மிக இயல்பாக தொகுதிகள் வந்து மறுசீரமைப்பு நடந்துகிட்டு இருக்கும். 2017 நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தல்கள், 18 நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தல்கள்லாம் என்ன ஆக போகுதுன்னு வேற நமக்கு தெரியாது. அப்போ இவ்வளோ பெரிய மாறுதல் வரும்போது தாவேக்கா அது தனக்கு நல்லதில்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் காங்கிரஸ் கட்சி அழுத்தத்துக்கு அவங்க அடிபணிஞ்சு போறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை காரணம் காட்டி திமுகவை பணிய வைத்து விடுவார்கள் கார்த்திக் சிதம்பரம். எப்படி பாக்குறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் பயம் தாவேக்காவுக்கும் இருக்குல்ல. அதாவது மோடி அரசு வைத்த திட்டங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்தல்,
அதனால தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கைகளை அதிகரித்து புதிய பாராளுமன்ற கட்டடமே கட்டியிருக்கோம். அப் டு 1000 வந்து அங்கே நம்ம சீட் பண்ண முடியும். இப்போ இதே பழைய பாராளுமன்ற கட்டடம்னா இன்க்ரீஸ் பண்ண முடியாதுங்க. இப்போ தமிழ்நாட்டில் 17 ஏக்கர் நிலத்தில் புதிய சட்டமன்ற கட்டடம் கட்டப்போவதாக நேற்றிலிருந்து செய்தி இருக்குங்க. அது விஜய் அவர்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்கிறாங்க, நமக்கு அது தெரியாது. ஆனால் பட்டணப்பாக்கம் ஏன்னா நாளைக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா சட்டமன்றத்துக்கு இடம் வேணும். சட்டமன்றம் நடத்துறதுக்கே இந்த இடம் பத்தாது. தலைமைச் செயலகத்தை மாற்ற வேண்டியது வருது. இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் ஏன் வந்து நாமக்கல் கவிஞர் மாடிக்கு மேல் மாடிக்கு போகிறாரு? பல காரணங்கள் இருக்குங்க. ஆனால் மாற்றம் தவிர்க்க இல்லாது தானே, அதான பாயிண்ட்டு. முதலமைச்சரோட இப்போதைய கேபின் ஏதோ காரணங்களால அசௌகரியமாக இருக்கலாம், இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அப்போ நீங்கள் இது நாள் வரைக்கும் இங்கே தானே வேலை பார்த்தீங்க, எதுக்கு புது இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஒவ்வொருவரும் வந்து வெவ்வேறு பிளான். அரசியலுங்கிறதே அப்படிதான். அவங்கவுங்க அந்தந்த கட்சி அவங்கவுங்க நன்மையும் சேர்த்து தான் பிளான் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தமாக மாநிலத்தின் நன்மை என்னங்கிறத வாக்காளர்கள் டிசைட் பண்ணுவாங்க. மாநிலத்தின் நன்மை என்பது அதிகமான மக்கள் பிரதிநிதிகள் இருப்பது மாநிலத்துக்கு நல்லதுதாங்கிறதா என்னோட கருத்து. காரணம், கிட்டத்தட்ட வந்து நம்ம சுதந்திரான காலத்திலேருந்து இதுவரைக்கும் ஒரே நம்பரில் தாங்க இருக்கிறோம். 234 எப்போங்க வந்துச்சு? 39 பாராளுமன்ற தொகுதியாக மாறும். 41 இருந்ததுங்க என்னோட கல்லூரி நாட்களில். 41 பாராளுமன்ற நம்ம தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை. அது பல காரணங்களால் குறைஞ்சிது. அதாவது நம்ம பார்டர்லாம் மாறுச்சுங்க. பார்டர் மாறும்போது எம்பி எண்ணிக்கை குறைஞ்சிது. 39 ஸ்டாண்டர்ட். இப்போ 39க்கு ஒரு தொகுதிக்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள். எனக்கே வந்து இது 1967 இருக்கிற நம்பர். 62 இதுதான் இருக்கு கிட்டத்தட்ட. அப்போ இன்னைய தேதிக்கு 60 வருஷம் ஆகுதுங்க. 60 வருஷம் தாண்டிட்டோம். 60 வருஷத்துல எவ்வளோ மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளோ மாவட்டங்கள் கூடியிருக்கு. ஆனா உறுப்பினர்கள் எண்ணிக்கை மட்டும் அதுதான் அப்படிங்கிறதுல அர்த்தமே இல்லையே. நீங்க அதை மாற்றித்தானே ஆகணும். அப்போ எம்எல்ஏ எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னா நீங்க எம்பி எண்ணிக்கையை கூட்டாம எம்எல்ஏ எண்ணிக்கையை கூட்ட முடியாது. எம்எல்ஏ எண்ணிக்கை கூட்டினா ஒருவேளை தமிழ்நாடை 2ஆ பிரிச்சுடுவாங்களோ அப்படி பயம் கூட இருக்கலாம். ஏன்னா அப்படித்தானே பிற மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. தவேகாவுக்கு அந்த பயம் கூட இருக்கலாம். ஸோ எது வேண்டுமானாலும் நடப்பதான அரசியல். அதுக்கு தயாராக ஒரு அரசியல் கட்சி இருக்கணும். அரசியல் கட்சிக்கு அஜெண்டாவுக்கு ஏற்ப வந்து தேசிய அரசியல் நடக்காதே. மாநில அரசியல் கட்சி நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப ஒரு தேசிய கட்சியோட அரசியல் நடக்குமா? பிஜேபி எதிர்க்க வேண்டியது காங்கிரஸ் வேலை. அது காங்கிரஸ் எதுக்குது? அப்போமா அதே காங்கிரஸ் வந்து போன முறை வந்து பேனரை வச்சுட்டு நின்னது என்ன பேனர் வச்சுருந்தாங்க? ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிற பேனர் தானே. திமுக எம்பி நம்ம திருச்சி சிவா கூட அந்த பேனரில் அந்த ஃபோட்டோவில் தெரிவாருங்க, ஒரு பக்கம் பிடிச்சிட்டு நிற்பார். அப்போ ஃபேர் டீலிமிட்டேஷனா நோ டீலிமிட்டேஷனா? ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பது எல்லா கட்சிகளோட நிலைப்பாடு, காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட. நோ டீலிமிட்டேஷனுங்கிற நிலைப்பாடு அது அவங்க ஃபேராக நடந்துக்கலைன்னா நோ, ஃபேராக நடந்துக்க போகிறாங்கன்னா எஸ். 2 தானே வித்தியாசம் அதில்.